நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். என் பேர் சித்ரா. நாங்க பகுதியில இருந்து வரோம். அவர் இன்னைக்கு பேசுனது எங்களுக்காக பேசினார். எல்லாரும் தற்குறின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. அந்த வார்த்தைக்கான பதில் அவர் கொடுத்தாரு. எங்களுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கான பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேற எதுவும் நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில காஞ்சிபுரத்தை பத்தி என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசினாரு? அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை. பாலாறுல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே சொன்னாரு. அது சொன்னது எல்லாமே உண்மை. அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் நடைமுறைப்படுத்தணும். அது நடைமுறைப்படுத்தணும். அவர் கண்டிப்பா பண்ணுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பேசின பேச்சுக்கும் என்ன வித்தியாசத்தை பாருங்க? வித்தியாசம்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. எங்க விஜயாவே இருக்கிறார். அவ்வளவுதான். எங்களுக்கு அது போதும். எங்க விஜய் நாங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அவருமே என்னைக்குமே எங்க பக்கமாவே இருப்பார். அவர் என்னைக்குமே மாற மாட்டாரு. அவர் என்னைக்குமே பின்வாங்க மாட்டார். விஜய் அவர்கள் பேசின பேச்சுல இளைஞர்களுக்கு என்ன மாதிரி உறுதி வந்து அவர் என்ன உறுதி கொடுத்தாருன்னா எங்களுக்காக தானே அவர் பேசுறாரு. பேசின பேச்சு எல்லாமே எங்களுக்காக தானே பேசினாரு. அவருக்குன்னு எதுவுமே பேசலையே. எங்களுக்காக தானே எல்லாமே பேசினாரு. அவர் மக்களுக்காக அவருக்காக தான் எங்களுக்காக தான் பேசினார்.